வணக்கம். இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம். நான் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அற்புதமான தலைப்பு, பிரசன்ன ஜோதிடம் என்றால் என்ன? நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. சார், பிரசன்ன ஜோசியம்னா என்ன சார்? பிரசன்ன ஜோதிடம்னு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜாதகம் பார்த்துருக்கோம், நியூமராலஜி தெரியும், இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் சார். பிரசன்னம்னா என்ன அப்படின்னா, பிரசன்னம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வர்ற அன்னைக்கு அன்றைய கிரக நிலைகளை வைத்து அதற்கான ஒரு லக்ன கணிதம் எடுத்து, ஒரு லக்னம் வரும், அந்த லக்னத்தை வச்சு உங்களுக்கான தோஷங்கள், சாபங்கள், கோபங்கள், நெருக்கடிகள், புண்ணிய பலன்கள், கர்ம வினைகளுடைய தோஷங்கள், முன்னோர்களுடைய சாப கோபங்கள், நீங்கள் குடியிருக்கிற வீடு பலமா பலவீனமா, சல்லிய தோஷம் எதுவும் இருக்கா, இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்கள் தனிப்பட்ட நபருக்காகட்டும், அல்லது உங்கள் குடும்பத்திற்கே ஆகட்டும், அல்லது ஒரு குலத்துக்கே, எங்கள் குலமே இருக்குது சார், எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்காகட்டும் பார்க்குற ஒரு முறை தான் பிரசன்னம். பிரசன்னத்தில் 36 வகை பிரசன்னம் இருக்குங்க. நம்ம பார்க்கிற முறை கேரள முறைப்படியான சோழி பிரசன்னம். சோழினா 108 சோழிகள், கடல்ல கிடைக்கும் இல்லைங்களா முத்து, 108 சோழிகள். அதை வச்சு ஒரு தேக்கு பலகையிலையோ அல்லது பலாப்பலகையிலையோ தெய்வ சங்கல்பமா பிரார்த்தனை பண்ணி அந்த சோழி போட்டு அதுக்கான லக்னம் எடுத்து உங்க வினைகள், தோஷங்கள், இப்படி ஒரு 20 வகையான சாபகோப தோஷங்கள் இருக்கு. அதுல எதுலையாவது நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, அதை ஏதாவது சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அனுபவிச்சு தான் தீரணும்னா பிரார்த்தனைகள் மூலிமா பிரச்சனைகளை நீங்கள் குறைச்சிக்கலாம். இதற்கு தான் நம்ம பிரசன்னம் பார்க்குறோம். இதுக்கு இந்த சோழி பிரசன்ன முறைக்கு நீங்கள் நேரடியாக வந்து தான் பார்த்துக்கணும், இல்லைன்னா பார்க்க முடியாது. அடுத்தது தாம்பூல பிரசன்னம், வெற்றிலையை வைத்து பார்க்கின்ற பிரசன்ன முறை. வெத்தலை, பாக்கு, எலுமிச்சம்பழம் இது மட்டும் கொண்டு வந்து அந்த வெத்தலை வச்சு அந்த பிரசன்னம் பார்த்துக்கலாம். இந்த சோழி பிரசன்னத்துக்கு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும்